அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காமன் மேன் ஷோவுடைய இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பேச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. டெய்லியும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குறாங்கப்பா. நேத்திக்கெல்லாம் வந்து ஷாப்பிங் டாஸ்க் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி டான்ஸ் மேரத்தான், அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு மட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்தாங்கன்றதே எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வந்து காமன் மேன் ஷோ மாதிரி தெரியல, இது என்னமோ கோச்சிங் சென்டர் மாதிரி உட்காந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ட்டை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்கை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து 2 பேரை எலிமினேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஒரு காமெடி இருக்குது பாருங்க. அதாவது பிராங்க்ன்ற பேர்ல பிராங்குக்கே போர் அடிக்கிற அளவுக்கு ஒரு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லியும். ஒரு ஷோல 50 பேர்ல இருந்து 22 பேரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த 22 பேரை வச்சு வாரம் முழுக்க இவங்க வந்து ஓட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வாரம் முழுக்க ஓட்டணும்ல. ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா 3 பேரை, அந்த 3 பேருக்காகத்தான் இந்த ஷோவே நடக்குது, சரிங்களா? மீறி இருக்கிறவங்களாம் வந்து சும்மா ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டர், அவங்களாம் இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியல. சரி, இன்னைக்கு என்ன டாஸ்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸர் டாஸ்க். எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு சென்டர்ல ஒரு பஸர் இருக்கு. இது பிக் பாஸ்ல நடக்கிற டாஸ்க் தான். ஒரு பக்கம் மலையாளத்திலையும் தெலுங்குலையும் வந்து இந்த ஷோ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு அதாவது இருக்கிறதுலயே முக்கியமான டாஸ்க்லாம் என்னென்ன இருக்குமோ அது அத்தனையும் இப்ப வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஸரை முன்னாடி வச்சுட்டாங்க. இந்த பஸருக்கு வந்து கேள்வி கேட்குறாங்கப்பா. அதாவது இது வரைக்கும் பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து ஒரு கேள்விகளாக கேட்குறாங்க. அங்க வந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க போல, அவங்க வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் எந்த சீசனுமே பார்த்ததில்லை அப்படின்றாங்க. எனக்கு அதை சொல்லும் போதே எனக்கு என்ன கேள்வி எழும்புச்சுன்னா, பிக் பாஸ் எந்த சீசனும் பார்க்காத ஒரு பொண்ணுக்கு காமன் மேன் ஷோக்கு வரணும், பிக் பாஸ்குள்ள போகணுன்ற ஆசை எதுக்கு வந்துச்சு? பிக் பாஸ் யாரு பார்க்க மாட்டான்? பிக் பாஸ் ஷோவே பிடிக்காதவன் பார்க்க மாட்டான், கரெக்டா? அப்ப உங்களுக்கு இந்த ஷோவே பிடிக்காதுன்ற பட்சத்துல நீங்க எதுக்கு காமன் மேன் ஷோக்கு அப்ளை பண்ணி உங்களை எதுக்கு சூஸ் பண்ணானுங்க? அவனுங்க புரியல. ஆனா இந்த ஷோக்காக ஒருத்தன் முட்டி போட்டு நடந்துட்டு வந்தான், அவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்க. ஷோவே பார்க்காத ஒரு பொண்ணை கூட்டு வச்சு நீங்க ஷோ நடத்துறீங்க, நல்லா இருக்குது. சரி, இது வந்து டாஸ்க் நடக்குதா, 3 டீமா பிரிச்சு உட்கார வைக்கிறாங்க. இந்த 3 டீமையும் வந்து மாயா தான் பிரிச்சு உட்கார வைக்கிறாங்க. மாயா வந்து ஹோஸ்ட் கிடையாது, அப்பப்போ வந்து அவங்க ஜட்ஜஸா மாறிடுறாங்க. அப்பப்போ அதாவது விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே மாயாவும் பண்றாங்க. ஒரு பக்கம் அது உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்கறாங்க. கொஸ்டினுக்கு வந்து யாரு அதிகப்படியான பதில் சொல்றாங்களோ அந்த டீம் வந்து வின்னு. இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 பேரை நாங்க எலிமினேட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 2 பேரையும் எதை வச்சு நாங்க எலிமினேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நடந்த டாஸ்கை பேசிக்கா வச்சு யார் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 2 பேரை நாங்க வந்து எலிமினேட் பண்ண போறோம். அடுத்த சுற்றுக்கு 20 பேர் மட்டும்தான் போறீங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு 2 பேரை எலிமினேட் பண்ண போறாங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். கேள்விகள் கேட்கறாங்க. ஒவ்வொரு டீமும் வந்து சொல்றாங்க. தப்பா சொன்னா -1, கரெக்டா சொன்னா +1. ஒவ்வொரு ரவுண்டா போயிட்டு இருக்கு. இதுல எல்லா கேள்விகளுக்கும் வந்து கரெக்டா பதில் சொல்ற ஒரு பையனாக வந்து சுகுமாரன் இருக்காப்ல. பரவாயில்ல, அந்த பையன் வந்து எல்லா சீசனும் பார்த்துருக்கான். பிக் பாஸ் மேல அந்த ஷோ மேல டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்டா இப்போ எனக்கு தெரியறாப்ல. வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் பரவாயில்ல. வாய் மட்டும் இல்ல, கை கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா டான்சிங் ரவுண்ட்ல ஒரு மாதிரி அந்த பொண்ணை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாப்ல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஷோக்கான எஃபர்ட்டை போட்டிருக்காப்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் டான் அந்த பையன் பதில் சொல்றான். இந்த பக்கம் சுகுமாரன் அப்படின்னா இன்னொரு டீம் வந்து ஷமா, அதான் அந்த 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால வச்சிருக்காங்களே அந்த ஒரு காமன் உமன், அவங்க வந்து ஒரு பக்கம் அவங்களும் கரெக்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்த இந்த சுற்றுலையும் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸுமே இல்லாம இருந்த 2 பேர், ஒன்னு கரிஷ்மா, இன்னொன்னு முனியம்மா. ஜேசன் கூட வந்து அந்த பஸர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாப்புல, ஒரு 2-3 வாட்டி அடிச்சாப்புல, பதில் சொன்னாப்புல. முனியம்மாவும் இந்த கரிஷ்மாவும் எதுவுமே பண்ணல. இதை நான் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து பின்னாடி இருக்க நான் பதில் சொல்றேன் வச்சுக்கோங்க. அந்த ரவுண்ட் முடியுதா, அந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே இதுலயே வந்து ரவுண்ட் 2 வைக்கிறாங்க. ஒரு பவுல்ல வந்து பல சீட்டுகளை வைத்து அதை குலுக்கி போட்டு ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் வந்து அந்த சீட்டை எடுக்கணுமா. அதுல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஒரு சீன் இருக்கும்,
அந்த சீன் இப்போ உதாரணத்துக்கு கவின் வந்து பிரதீப் ஆண்டனி கையால் அற வாங்கிய அந்த சீன், லாஸ்ட்லியா தன் தந்தையிடம் கையும் களவுமாக மாட்டிய அந்த ஒரு காட்சி, இப்படி ஒவ்வொரு காட்சிகளா இருக்குதாங்க. அதை வந்து நடிச்சு காட்டணும். அவங்க டீம் வந்து என்ன சீனு எந்த சீசன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எதுக்கு இந்த டாஸ்க் வச்சாங்கன்னு சீரியஸாக புரியல. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மட் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் டான்ஸ் மேரத்தானு, ஷாப்பிங் டாஸ்க்கு, ஓரளவுக்கு ஏதோ பண்ணாங்க. இன்னைக்கு நடந்த இந்த 2வது சுற்று டாஸ்க் எதுக்குன்னே தெரில. ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுறதுக்காக வச்சாங்களான்னு தெரில. சரியா? இதுலயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீன் வந்து கரெக்டாக சொல்றாங்க. இதுல ஒரு டீம் வந்து மார்க் கம்மியா இருக்கு, அதாவது ஒரு டீம் வந்து 9 பாயிண்ட், இன்னொரு டீம் வந்து 7 பாயிண்ட், இன்னொரு டீம் வந்து 3-4 பாயிண்ட் நம்ம தான் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்குதுங்க. இது வந்து ஷோ. லாஸ்டா வந்து ஆரி, ஓவியா மற்றும் ராஜு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரை வந்து சூஸ் பண்றாங்க எலிமினேட் பண்றதுக்கு. நான் சொன்னலே அந்த திவ்யா அப்படிங்கிற அந்த பிக் பாஸே பார்க்காத அந்த ஒரு பெண், அப்புறம் அந்த பேபி அக்கான்னு ஒருத்தவங்க மூர்க்கு சுட்டாங்க இல்லையா அந்த அக்கா, அப்புறம் இன்னொரு நபர், இந்த 3 பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் யார் அப்படின்னா, கிரீன் ஸ்டாரும் வாங்காத, ரெட் ஸ்டாரும் வாங்காத கண்டஸ்டன்ஸ். அதாவது ஓவர் பர்ஃபார்ம், அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் இல்லை, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் இல்லை, இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்ல கொண்ட ஒரு பர்சன். இந்த 3 பேரை நிக்க வைக்கும் போது எனக்கு லைட்டா ஒரு விஷயம் வந்துச்சு. என்னன்னா, ஏப்பா ரெட் ஸ்டார் வாங்கிட்டு அங்க இருக்காங்க இல்லையா ஒரு 4 பேர், தடீஸ்வரன், முனியம்மா, கரிஷ்மா, அப்புறம் பிரியங்காவா ஒரு பொண்ணு. இந்த ரெட் ஸ்டார் வாங்கினவங்களுக்கு என்னப்பா பெஸ்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரா இருக்காங்களா, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா நோ ஆன்சர். நியாயமா எலிமினேட் பண்ணணும்னா யாரை பண்ணணும்? ரெட் ஸ்டார் வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இந்த வாரம் முழுக்க நடந்த டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணாத ஆட்களுக்கு தான் ரெட் ஸ்டார். இதுல தடீஸ்வரனுக்கு 2 ரெட் ஸ்டார் இருக்கு. அவங்களெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு 3 பேரை தூக்கி நிக்க வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், முனியம்மா இந்த வாரத்தில் என்ன பண்ணாங்க? எந்த டாஸ்க்லயாவது அவங்க வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. முனியம்மா வந்து 0, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பேபி அவங்க டீம்ல தான் முனியமா இருக்காங்க. பேபியை கம்பேர் பண்ணும்போது முனியமா கம்மி தான், ஆவரேஜா தான் பண்ணியிருக்காங்க. பேபி வந்து முனியமாவோட கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ரெட் ஸ்டார் வாங்கின நபர்களை நீங்க கூப்பிட்டாங்க, சம்பந்தம் இல்லை அந்த 3 பேரை நிக்க வைக்கும் போது நினைச்சிட்டா சரி ரைட்டு பலியாடு கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா கடைசியில் அங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம என்னடா இவங்க ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நாங்கள் ஒவ்வொருத்தர் இடி கேட்குறாங்க, இந்த 3 பேர்ல 2 பேரை வந்து வெளில அனுப்புறோம்னா என்ன, யாரை நீங்க சொல்லுவீங்கன்னும் போது ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு மனசுல தோன்ற பெயர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல எல்லாரும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இவரு ஆரியா ராஜுவா தெரில, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து பேபி அவர்களை செலக்ட், ஆரின்னு நினைக்கிறேன், பேபி அவர்களை செலக்ட் பண்றாங்க. மீதி இருக்கிற 2 பேருக்கும் ரெட் கார்டு எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நீங்க டேஞ்சர் சோன்ல இருக்கீங்க, அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா அதுக்கு எதுக்குடா எண்ட் ஆஃப் ஜர்னி கார்டு காட்டணும், அவங்களுக்கும் ரெட் ஸ்டாரை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதுதானே இது வரைக்கும் நீங்க பண்ண வழக்கமா இருந்துச்சு. ரெட் ஸ்டாரை விட்டுட்டு எண்ட் ஆஃப் ஜர்னி கார்டை காட்டுறன்ற பேர்ல அங்கேயே ஒரு விஷயத்த பண்ணி மறுபடியும் அவங்களும் செலக்ட் பண்ணி அதே 22 பேர் தான் இருக்காங்க. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை இந்த 22 பேரையும் இவங்க கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க போல. ஏன்னா எல்லா டாஸ்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணும்ல, ஆள் வேணும் இல்லையா? இப்ப அடுத்து ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வருதுன்னா டீம் பிரிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப 22 பேர்ல 11 ஏஞ்சல், 11 டீம். அப்படி எல்லா டாஸ்க்கும் விளையாடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 22 பேரையும் ரிஜெக்ட் பண்ணாம வச்சிருக்கிறான். இந்த ஷோ முடிவு வரைக்கும் இந்த 22 பேரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில தான் இதுல இருந்து நாங்க 3 பேரை எடுக்கிறோம்னு சொல்லி ஜேசனையும் கரிஷ்மாவையும் முனியம்மாவையும் எடுக்க போறாங்க. மீதி அங்க இருக்கிற 50 பேரும் அட்மாஸ்பியர் கேரக்டர்ஸ் ஒன்லி. அவங்க விளையாடுற விளையாட்டு எல்லாமே இந்த 3 பேருக்காக மட்டும்தான், முனியம்மாக்கும். ஆனா முனியம்மாவெல்லாம் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த ஷோ உருப்படாது. ஒண்ணுமே பண்ணலங்க, சும்மா அங்க உப்புக்கு சப்பானா உட்காந்துக்கிட்டு ஒரு கேரக்டரா தான் இருக்காங்க முனியம்மா அவர்கள். சீரியஸா பேச்சு மட்டும்தான் நல்லா இருக்கு, மற்றபடி எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை, டாஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்கள செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு எதுக்கு இந்த டாஸ்க்லாம் வைக்கணும்? மக்களுடைய டைம் வேஸ்ட்டு, எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல நடந்த விஷயங்கள், நான் கவனிச்ச விஷயங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முனியம்மா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்கள செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு அவங்க உண்மையாலுமே தகுதியான ஒரு பர்சன் தானா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.